ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர. முழு முதற் கடவுளான விநாயகப் பெருமானை வழிபட்டால் அனைத்து விதமான துன்பங்களும் நீங்கும் என்பது அனைவருக்கும் தெரியும். விநாயகரை வணங்கிவிட்டு எந்த காரியத்தை துவங்கினாலும் அது எந்த விதமான தடையும் இல்லாமல் வெற்றிகரமாக முடியும் என ஒரு பிரச்சனை துன்பம் தீர வேண்டும் என்றாலும் விநாயகருக்கு விரதமிருந்து வழிபட்டாலே போதும், கைமேல் பலன் கிடைக்கும். விநாயகருக்கு விளக்கேற்றி வழிபடுவது, சிதறுகாய் விடுவது, அருகம்புல் சாற்றி வழிபடுவது என அனைவருக்கும் தெரிந்த வழிபாடுதான். இவ்வாறு வழிபடுவதை விடவும் சாதாரணமாக விநாயகரை வலம் வந்து வழிபட்டால் கூட அவரது அருள் நமக்கு முழுமையாக கிடைக்கும். விநாயக பெருமான் பெரும்பாலும் ஏதாவது ஒரு மரத்தடியில்தான் அமர்ந்து அருள் புரிவார். விநாயகர்களின் வலம்புரி விநாயகர், ஏகந்தந்த விநாயகர், பஞ்சமுக விநாயகர், இரட்டை விநாயகர் இப்படி சிறப்பானவரோ அதேபோல் ஒவ்வொரு மரத்திற்கும் ஏற்க அந்த மரத்தடியில் இருக்கும் விநாயகரும் ஒவ்வொரு விதமான சிறப்பு படைத்தவர் ஆவார். விருட்ச சாஸ்திரப்படி ஒவ்வொரு மரத்திற்கும் ஆன்மீக ரீதியாக ஒரு தனி சிறப்பு உண்டு. அதனால்தான் ஒவ்வொரு கோவிலுக்கும் ஒரு மரம் தல விருட்சமாக உள்ளது. இந்த மரங்களை சுற்றி வந்து வழிபட்டாலே நமக்கு பல நன்மைகள் கிடைக்கும். இப்படி இந்த மரத்தடியில் இருக்கும் விநாயகரை வழிபட்டால் விருட்சங்களின் ஆன்மீக பலன், விநாயகர் அருள் இணைந்தே கிடைக்கும். இப்படி எந்தெந்த மரத்தடியில் இருக்கும் விநாயகரை வழிபட்டால் என்ன பலன் கிடைக்கும்? வன்னி மரம் திருமணம் கைகூடும். புன்னை மரம் தம்பதியர்களுக்கு இடையே மனக்கசப்பு நீங்கும். மகிழ மரம் குடும்ப ஒற்றுமை ஏற்படும். மாமரம் பகை தீரும். வேப்பமரம் நல்ல வேலை கிடைக்கும். ஆலமரம் நோயிலிருந்து நிவாரணம் கிடைக்கும். வில்வமரம் படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கும். அரசு மரம் பணக்கஷ்டம் தீரும். நெல்லி மரம் மன அமைதி ஏற்படும். சந்தன மரம் வியாபாரம் செழிக்கும். இலுப்பை மரம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். நமக்கு என்ன பிரச்சனை தீர வேண்டுமோ அந்த மரத்தடி விநாயகரை புதன்கிழமை வெள்ளிக்கிழமைகளில் சென்று குறைந்தபட்சம் 3 முறையும் அதிகபட்சம் 27 முறையும் வலம் வருவது சிறப்பு. அப்படி வலம் வரும்போது விநாயக பெருமானுக்குரிய மந்திரங்களை சொல்லியபடி வலம் வருவது இன்னும் அதிகமான பலன்களை பெற்றுத்தரும். இந்த விநாயகருக்கு தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், நெய் ஆகியவற்றால் விளக்கேற்றி வழிபடுவது சிறப்பானதாகும். மரத்தடி விநாயகரை சுற்றி வந்து வணங்கிவிட்டு உடனடியாக வீட்டிற்கு சென்று விடக்கூடாது. மரத்தடி விநாயகரை சுற்றி வந்து வழிபட்ட பிறகு குறைந்தது 15 முதல் 20 நிமிடங்களாக அங்கேயே அமர்ந்து இருந்துவிட்டு பின்பு தான் வீட்டுக்கு செல்ல வேண்டும். இதனால் முழு பலனும் நமக்கு கிடைக்கும். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர.